மீனம் ராசி நீங்கள் ஒரு கடல் மாறிங்க. சில அலைகள் அப்பப்போது உங்களை கலங்க வச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பேரலை, நீங்கள் உருவாக்குற பேரலையால் நீங்கள் உயரம் அடையும் போது உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட உங்களோட செயலை பார்த்து அதிசயப்படுவாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு கடல் மாறி அப்படின்னு சொன்னோம். இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்க்க, இப்போ நீங்கள் ஒரு கடலை நினச்சிக்கோங்க. மேலே பார்த்தா அமைதியாக இருக்கும், ஆனால் அதோட அடியில் எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ ரகசியம் இருக்குது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அது மாதிரி தான் நீங்கள். வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய உணர்வுகள் இருக்கும். யாருக்குமே சொல்லாத பல விஷயங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. அதனால தான் மற்றவங்க சொல்லுவாங்க உங்களை சரியாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. ஆனால் அது உங்களோட பலவீனம் கிடையாது, அது உங்கள் ஆழமான மனசோட பலம். இந்த மீனராசிக்காரங்க பாருங்க, உங்களோட ராசியோட இயல்பு அப்படின்னு பார்த்தா கற்பனை, கருணை, உணர்ச்சி, இது மூணுமே நிறைஞ்ச ஒரு ராசி. நீங்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்தலாம் மாட்டீங்க. அதனால சில நேரம் நீங்கள் தான் காயப்பட்டிருப்பீங்க. எளிதில் எல்லோரையுமே நம்பிடுவீங்க. அதை மாற்றுங்க மஸ்ட்டு. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியில் மூழ்கிடுவீங்க. அதை சிலர் தவறாக கூட பயன்படுத்தியிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளுமே இதனால் உருவாகி இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் வர்றது தோல்வி கிடையாதுங்க, உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் உண்டாக்குவீங்க, நன்மையை பெறுவீங்க. உங்களோட எண்ணங்கள் சிறப்பானதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மை கொஞ்சம் லேட்டாக வருது, அவ்வளவுதான். கடல் மாதிரி சில நேரம் அலைகள் உங்களை கலங்க வச்சாலும் உங்களோட ஆழத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே அளக்க முடியாது. ஏன்னா உங்கள் கனவு ரொம்பவுமே பெருசு, உங்கள் மனசு அதை விட இன்னும் பெருசு. யாராச்சும் உங்களை காயப்படுத்தினா கூட உங்கள் மதிப்பு குறைக்காது. ஒரு நாள் உங்கள் ஆழத்தை புரிஞ்சுக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றியான அமைப்பை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. நீங்கள் சாதாரண மனிதர்கள்லாம் கிடையாது, உணர்ச்சியின் ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். அமைதியாக இருந்தாலும் உங்களோட ஆழம் ரொம்பவுமே தீவிரமாக இருக்கும். யாரையும் காயப்படுத்தாத நல்ல மனசு, உங்களுக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய உன்னதமான மனசு மீனராசிக்காரங்களோடது. உங்களை பலவீனம்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக சகித்து கொள்ளக்கூடியவங்க. அதை புரிஞ்சுக்காமல் உங்களை அவங்க பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களோட பலம் அவங்களுக்கு இப்போ தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அவங்களா பாருங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணால் கூட சரி, அதை தாண்டி மீண்டும் அன்பு கொடுக்குற தைரியம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க எதிரிக்கு இது இருக்கவே இருக்காது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது இந்த வாரம் அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் இப்போ சொல்லியிருக்கோம். ஆமாங்க, இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக அமைஞ்சிருக்கா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். பயனுள்ள வகையில் இந்த பதிவு இருக்கும். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு செழிப்பு வரணும், பிரச்சனைகள் தீரணும், தொட்டது தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்யணும். எப்படின்னா குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாடை தொடர்ந்து வியாழக்கிழமையில் செய்யுங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். இந்த மீனராசிக்காரங்க வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும். இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற பிரார்த்தனை விரைவில் நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். தொட்டது தொடங்கவும் நினச்சது உருவாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்குமே நிரந்தர தீர்வு பெறணும். அது உங்களாலேயே, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தாலேயே நிரந்தர தீர்வு பெற முடியும். எப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன், உங்கள் ஜாதக அமைப்பு. ஆமாங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு எளிய முறையில் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதியில் 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் மீன ராசியில் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் கிரகநிலை எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல பாருங்கள் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம், இங்கே செவ்வாயும், அடுத்து தைரிய வீரிய ஸ்தானம், அங்கே சூரியன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகுவும் அமைஞ்சிருக்காங்க. இது ஒரு கிரக சூழலை பார்க்கும் பொழுது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பயன் தரக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி அமைப்பை உருவாக்க போகிறீங்க. கடந்த காலத்தில் பாருங்கள், இப்போ போன வாரம் வரைக்குமே கூட நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட சின்னதாக தடை ஏற்படுத்த உங்களுக்கு அந்த விஷயம் நல்லபடியாகவே நடந்திருக்கும். ஏன் இப்படி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் அப்படியே மாறி இருக்குங்க. கடந்த காலத்தில் பிரச்சனையை கொடுத்த கிரகங்களுமே இப்போ நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித காரியங்களுமே அனுகூலமான பயனை ஏற்படுத்துது. இப்போ உங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமே கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை இந்த வாரம் சிறப்பாக பெறுவீங்க. உங்கள் மனசுலையுமே நல்ல ஒரு தைரியம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய பிரச்சனைகளையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பண வரத்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் செலவு பண்ணும்போது பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அனாவசியமாக பண்ணுற செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதிர்பார்த்த எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். செலவு பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சின்னதாக உடல் உபாதை வருது அப்படின்னாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி சரியான மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் நெருக்கடி அப்படிங்கிறது திடீர்னு வரும். அதனால தான் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். நெருக்கடிகள் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களாலேயே வரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற மீனராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வழக்கம் போல் உங்கள் தொழில் வியாபாரம் நடந்தாலும் திடீர்னு இந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். பண தேவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். அதனால தான் செலவு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி திடீர் நெருக்கடியால் பண தேவைக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். அது செலவு பண்ணுறதை சரியாக பண்ணால் வரக்கூடிய இக்கட்டான சூழலை கூட சரியாக கையாளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா யோசித்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணி உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் சிறப்பான செயலால் வேலையில் பதவி மாற்றம், ஊதிய ஏற்றம் இதை பெறலாம். அதே போல் வேலை இல்லாதவங்க புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நல்ல வேலை கிடைக்கும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்குது. உங்கள் பிள்ளைங்களால் இப்போ சந்தோஷம் அதிகரிக்குது. உங்கள் சொல்படி பிள்ளைங்க கேட்டு நடப்பாங்க. அது மனதுக்கு சந்தோஷத்தை தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமாக இருக்குது. எப்படின்னா, உங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் உங்கள் குடும்பம் பக்கபலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆதரவாக யாரும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட சூழல் மாறுது. குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு சில திட்டங்களை ஆலோசனை செஞ்சு இப்போ பாருங்கள் சிறப்பாக முடிவெடுப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேல் இடத்திற்கிட்ட இருந்து வந்த பயம் நீங்கும். பயந்து வேலை செஞ்சுட்டு இருந்த நிலை மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்குது. திட்டமிட்டு படித்தா ரொம்பவுமே நல்லது. ஆசிரியர் பெற்றவங்களோட உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால திறமையாக செயல்படுங்க. நீங்கள் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீணான பிரச்சனைகள் வரும். தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது. உறவினராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பழகும்போது கவனமாக்கணும். சுப காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமண முயற்சி கூட இந்த காலகட்டத்தில் கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போகணும், அது நல்லது. புதிய வேலை தேடுறவங்களுக்கு இப்போ அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் தொடர்பாக எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்களுக்கு உங்களோட ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனையால் நன்மையை பெறுவாங்க சிலர். நீங்கள் ஆலோசனை கேட்ட நேரம் போய் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைமை மாறும்.
உங்களோட செயல்கள் மூலம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பண வரவுமே அதிகரிக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்காது. நிதானமாக செயல்பட்டால் நல்லது. பண வரத்து வேணால் கொஞ்சம் தாமதப்படுதுங்க. ஆர்டர்கள் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். குழப்பங்கள் நீக்கி மனதில் தெளிவுபடுத்தி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுறது நல்லது. நீங்கள் தினந்தோறும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றாட தினத்தை தொடங்குங்க. மனக்கவலை நீங்கும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும்.